சந்திரசேகர் வந்து எவ்வளவோ வந்து கூப்பிட்டு பார்த்தோம், பொன்னி வந்து சாப்பிட மறுக்கிறாங்க. அதனால சந்திரசேகர் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில நம்ம வந்து சக்தியை போய் கூப்பிட்றாரு. பொன்னி சாப்பிடாதம்போது நான் எப்படிப்பா சாப்பிட முடியும்? இப்படியே இருக்க முடியுமாடா 2 பேரும்? விட்டு கொடுத்தா தானடா வேலைக்காகும். பொன்னி தான் விட்டு தர மாட்டா. நீயாவது விட்டு குடுறா. தயவுசெய்து சாப்பிட்றா. நீ சாப்பிடாதெல்லாம் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இல்லைப்பா என்னால் சாப்பிட பிடிக்கலப்பா. பொன்னி சாப்பிடாம என்னால் சாப்பிடவே முடியாதுப்பா. என்னால் வந்து சாப்பிட்றதுக்கு என்னால் தோணக்கூட தோணாதுப்பா. ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால சந்திரசேகர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருந்தால் தானே இந்த பிரச்சனை. இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து யோசிக்கிறாரு. பொண்ணு வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து நிறைய பொருளெல்லாம் வந்து இறங்குது. அதை பார்த்துட்டு வந்து யார் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து இறக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி சுந்தர ஐயா தான் இறக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னது இந்த பொருளெல்லாம் எதுக்கு, பழைய பொருளெல்லாம் இல்லை வேஸ்ட்டாக போகுது ஆஃபீஸில், எதுக்கு அங்கெல்லாம் இருக்கணும்? நம்ம வீடு தான் சும்மா இருக்குல்ல, ஸ்டோர் ரூமில் எடுத்து வைக்கலாம் தான். அந்த ஸ்டோர் ரூமில் தான் பொண்ணு தங்கியிருக்காளே, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கே தான் நான் அடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா சாமானையும் வந்து ஸ்டோர் ரூமில் வந்து அடுக்கிறாரு. இப்போ எப்படி நீ இந்த ரூமில் தங்க முடியும்? இந்த ரூமில் உன்னால் தங்கக்கூட முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பொருளெல்லாம் போட்டு அடைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. உடனே வந்து பொண்ணி வந்து யோசிக்கிறாங்க. உன்னால் இங்கே படுக்கக்கூட முடியாது, ஏன் உட்காரக்கூட முடியாது, எல்லா பொருளும் அடைச்சிட்டேன். இந்த ரூமை விட்டு நீ வெளியே வந்து தானே ஆகணும். அதனால் இந்த ரூமை வெளியே விட்டு வந்தால் எங்கே தங்குவேன்? ஹால்லையும் தங்க முடியாது. அதே டைமில் உனக்கு ரூமும் கிடையாது. எங்கே போய் தங்க முடியும் உன்னால்? மறுபடியும் சக்தி ரூமுக்கு போறியா உன்னோட வந்து சுயமரியாதைலாம் விட்டுட்டு அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷனாக வராங்க. உடனே வந்து பார்க்குறாரு. என்ன என்ன அவ்வளோ திமுறாக வந்து நடந்துக்கிற? இந்த பொருளெல்லாம் நீங்கள் தான் எடுத்து வந்து போட்டீங்க. ஆமாம் நான் தான் எடுத்து வந்து போட்டேன். இந்த பொருளெல்லாம் உங்களையே நான் எடுக்க வைக்கிறேன். என்ன நான் நினச்சா தான் எடுக்க முடியும், நான் நினைக்கலன்னா எடுக்கவே முடியாது. அப்படியா? இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பொருளெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படி நீங்கள் எடுக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும் உன்னால்? ஓ அப்படியா, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நேராக போகிறாங்க. நேராக போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இந்தாங்க இந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸை பாருங்கள். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னோடனே என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட இவர் வந்து கையை பிடிச்சின்னு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட என்கிட்ட எப்படி வந்துச்சோ அதெல்லாம் தேவையில்லாதது. ஆக முதல்ல இந்த ஃபோட்டோவை நான் இப்போவே டெலீட் பண்ணுறேன், நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு காப்பி வச்சுருக்கேன், வேணால் இன்னொரு காப்பி வந்து நான் வேணால் உங்களுக்கு அமுச்சு விட்றேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுன்னு தவிக்கிறாரு. உடனே இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து யார்கிட்ட காட்டுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேராக போயிட்டு பவானி அக்கா கிட்ட, பவானி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட காட்ட மாட்டேன், அவங்களுக்கு அமுச்சு விட்ருவேன். அப்புறம் என்ன, அந்த ஃபோட்டோவை பார்த்து உங்ககிட்ட என்னென்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு எதுக்காக கையை பிடிச்சின்னு பேசுகிறீங்கன்னு. இந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எவ்வளவோ பொண்ணுங்களை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க. அந்த பொண்ணுங்களை லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், உங்கள் புருஷனோட யோகிதை என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுப்பேன். A to Z நீங்கள் எத்தனை பொண்ணுங்களை இது வரைக்கும் ஏமாற்றிருக்கீங்க, எத்தனை பொண்ணுங்களை சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வர வச்சு அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவரங்கள் எனக்கு தெரியுங்க. ஏன் ரீசெண்டாக கூட நம்ம கொடைக்கானல் போனோமே, அப்போ கூட பொண்ணுக்கிட்ட வந்து அமங்கலம் பண்ணுறதுக்காக தானே அது உள்ளவே நுழைஞ்சுங்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே அப்படியே அதிசய பார்க்குறாங்க. இவ என்ன சொல்கிறா அப்படின்னு. உங்களோட மறுபக்கம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கும் சரி, அதே டைமில் வந்து பவானி அக்காவுக்கும் தெரியாது. தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை காரி துப்பி இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை முதலால் வெளியே துரத்துவாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா, இங்கே ட்ராமா ஒன்று நடந்ததில்ல எனக்கு எதிராக, அந்த ட்ராமாவையும் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அதனால் அதையும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்போ நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு. என்ன இந்த சாமாங்க எல்லாம் 1 மணி நேரத்தில் போயிடுமா இல்லை இங்கே இருக்குமா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. இப்போ என்ன இந்த சாமான்லாம் எடுக்கணும் அவ்வளோதானே, சரி நான் சாமான்லாம் எடுத்துடுறேன், ஆனால் நீ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சாமான் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ என்கிட்ட பத்திரமா இருக்கும். அப்படி இல்லைன்னா எங்கே சேர்க்கணுமோ அங்கே நான் சேர்த்துருவேன். அது மட்டும் கிடையாது, போஸ்ட் அடிச்சு ஓட்டினாலும் வந்து ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. செம்ம டென்ஷனாக இருக்காங்க. பொண்ணியா இது இவ்வளவும் பேசுகிறா, என்னால் ஒன்றுமே நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆளுங்களாம் கூப்பிட்டு முதல்ல இங்கே இருக்க சாமானுங்களாம் பழையபடி எங்கே இருந்ததோ அங்கே எடுத்துமே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வர வைக்கிறாரு. ஒன்றுமே புரியல வீட்டில் உள்ளவங்களாம், எதுக்கு இந்த மாப்பிள்ளை எடுத்து வந்து வச்சாரு, எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, எவ்வளவோ சொன்னேன் இங்கே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேட்காம இந்த மாதிரி பண்ணார் அவர், இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்புறாங்க. இந்த பொண்ணி இப்படி பண்ணிட்டாலே, என்னையே மிரட்ட அளவுக்கு வந்துட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இது முடியுது.